மக்களுடைய பல்ஸை ரியல் டைம் அரசியல்வாதிகள் தமிழகத்தில் புரிந்து கொண்டு ரொம்ப நாள் ஆச்சுங்க. ரியல் டைம் மக்கள் என்ன நினைக்கிறாங்க, அரசியல்வாதிகளை பொறுத்தவரை தமிழகத்தில் இன்னைக்கு 2 மொழி போதும் அப்படிங்கிறாங்க. 2 மொழி போதுங்கிறாங்க. ஏன்னா அரசியல்வாதிகள் 3 மொழி 4 மொழி கற்ற அரசியல்வாதிகள் யாரும் இன்னைக்கு இல்லைங்க ஐயா. தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கை வரவேண்டும் என்றும் அங்குள்ள அரசியல்களுக்கு மக்களில் பல்ஸ் தெரியவில்லை எனவும் பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை துபாயில் அனல் பறக்க பேசிய வீடியோ வெளியாகியுள்ளது. அரசியல்வாதிகள் எப்பொழுதுமே பாத்தீங்கன்னா எல்லாம் காணாம போனதுக்கு அப்புறம் தான் அரசியல்வாதிகள் உணர்வாங்க. மக்களுடைய பல்ஸை ரியல் டைம் அரசியல்வாதிகள் தமிழகத்தில் புரிந்து கொண்டு ரொம்ப நாள் ஆச்சுங்க. ரியல் டைம் மக்கள் என்ன நினைக்கிறாங்க, அரசியல்வாதிகளை பொறுத்தவரை தமிழகத்தில் இன்னைக்கு 2 மொழி போதும் அப்படிங்கிறாங்க. 2 மொழி போதுங்கிறாங்க. ஏன்னா அரசியல்வாதிகள் 3 மொழி 4 மொழி கற்ற அரசியல்வாதிகள் யாரும் இன்னைக்கு இல்லைங்க ஐயா. ஒரு மொழியே சரியாத பேசாத அரசியல்வாதிகள் தான் இன்னைக்கு இருக்காங்க. இன்னைக்கு தமிழகத்தை பொறுத்தவரை 2, 3, 4 மொழிகள் நமக்கு வேண்டும் என்கின்ற எண்ணத்தை நம்ம முடிவு பண்ணிட்டோம். வேணும், குழந்தைங்களுக்கு வேணும், குழந்தைங்க படிக்கணும். இதே ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு அவர் சொல்றார், என்ன 2 லாங்குவேஜ் பாலிசி, ஆந்திராவில் 5 லாங்குவேஜ் பாலிசிங்கிறாரா. எல்லா மொழியும் கத்துக்க, உலகம் ஃபுல்லா போ, நீங்க எல்லாம் உலகம் ஃபுல்லா போனா தானே இந்த நாடு வளர்ச்சி அடையும், மனிதர்கள் வளர்ச்சி அடைவாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் நாம் கேட்கறது 5 லாங்குவேஜ் வேண்டாங்க, 3 லாங்குவேஜ் முதல்ல கொடுத்தா போதும், அதுக்கப்புறம் 4 லாங்குவேஜ், அதுக்கப்புறம் 5 லாங்குவேஜ். அதிலும் குறிப்பாக இந்த 2020 தமிழ் மொழியில கற்றுக்கணும். ஒரு பாடமாக இன்னொரு மொழி வரணும். ஆங்கிலம் இருக்க வேண்டும், தமிழ் மொழி அடிப்படை கட்டாய பாடமாக இருக்கணும். கனடா பார்டர்ல, கர்நாடகா பார்டர்ல, ஹொசூர்ல எத்தனையோ பேர் கன்னடம் பேசுறாங்க, அங்க கன்னடம் கொண்டு வந்துடலாம். கோயம்புத்தூர் மலையாளம் பேசுறாங்க, அங்க மலையாளம் கொண்டு வந்துடலாம். சென்னையில கிட்டத்தட்ட 20% மக்கள் தெலுங்கு பேசுறாங்க, அங்கே தெலுங்கு கொண்டு வந்து விடலாம். அதனால இதையும் இன்னைக்கு நாம் ஆக்ரோஷமாக பேச ஆரம்பித்திருக்கின்றோம். தமிழகத்துல அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு அதிகமான மொழிகள் நாம் தெரிந்திருக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது என்பதையும் நாம் இன்னைக்கு உறுதியா பேச ஆரம்பித்திருக்கின்றோம். இது ஒரு இன்னைக்கு இதெல்லாம் டிஸ்கஷன் பாயிண்ட்ஸுங்க, இதெல்லாம் டிஸ்கஷன் பாயிண்ட்ஸ். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.